கேது திசையில ரொம்ப பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு திங்கிங் பவருமே இல்லாமல் ரொம்ப பிளைண்டா இருப்பாங்க. தொழில் செய்யறதா இருந்தா அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் தான் அதிகப்படியாக விரும்புவாங்க. ஒரு ஒன் மேன் ஷோன்றது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சந்திர திசையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டயத்துல நிறைய இழப்புகள்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு, அதாவது இந்த புதன் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களினுடைய வரலாறு, இவர்களினுடைய புகழ் பேசக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த இடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல்ல பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசியினுடைய 3வது நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு அதிபதி புதன் பகவான். ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு நாலேஜ் பவர் அப்படின்றது மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. வீட்டின் செல்ல பிள்ளைகளாக வளர்பவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். அம்மாவினுடைய செல்ல குழந்தையாகவும் தந்தையினுடைய செல்ல குழந்தையாகவும் வளரக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். எவ்வளவு ஒரு விஷயங்கள் பிரச்சனைகளாக வந்தாலும் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டாக கையாண்டு, அதாவது நம்ம பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இரவு பகல் தூங்காமல் அந்த பிரச்சனையோடைய போராடி அதை சமாளிப்பதை விட ஒரு ஸ்மார்ட்டாக அதை சமாளிக்கிறதா மிகப்பெரிய ஒரு திறமையே. அது எல்லாமே இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு திறமையாக இருக்கும். ஸ்மார்ட்னஸ்ன்றது இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வில் பவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவர்களினுடைய ஒரு வாழ்க்கையாகப்பட்டது ஒரு ஸ்மார்ட்டா இவர்கள் ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த வீட்டுல கடைசி குழந்தையாக பிறந்தவர்களும் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. வீட்டினுடைய கடைக்குட்டியாக இருக்கட்டும், இல்ல ஒரு 3வது குழந்தையாகவோ, இவர்களுக்கு முன்னாடி ஒரு மூத்த சகோதரத்துவம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர் எப்போதுமே இளையவர்களாக தான் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. நிறைய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது மூத்தவர்களாக ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, வீட்டிற்கு மூத்தவர்களாக பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா புகுந்த வீட்டுல இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுலாம் இருக்கு. அப்படிலாம் எந்த ஒரு நியதியுமே கிடையாது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே எதிராளிகளை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்கள். அதனாலதான் இவர்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு சிறிய ஒரு பயம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பயத்தெல்லாம் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு மொழிகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு பவர் ஆஃப் நாலேஜா தான் இருப்பாங்க. இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு புதன் திசை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது புதன் திசையில தான் இவங்க பிறக்கிறாங்களே. இந்த புதன் திசை தான் முதல் திசாபுத்தியாக இருக்கும். ஒரு 17 வருடங்களுக்கு இந்த புதன் திசை இருக்கும். அதுக்கப்புறம் கேது திசை. இந்த கேது திசையில கண்டிப்பாக இவங்க ஒரு நல்ல ஒரு
லைஃப அடையறதுக்கு உண்டான ஒரு டைம். அதாவது இந்த கேது திசை தான் இவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட். இவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கேது திசை. ஆனா அந்த கேது திசையில ரொம்ப பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு திங்கிங் பவருமே இல்லாமல் ரொம்ப பிளைண்டா இருப்பாங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு திங்கிங் பவரே இல்லாம ரொம்ப பிளைண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களாக இருப்பாங்க. இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து அந்த கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையில மிக பெரிய அளவுக்கு வாழ்க்கையை அனுபவிப்பவர்களும் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. நான் இவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போதுமே இவர்கள் தனி நபராக சில வேலைகளை செய்யவே மாட்டாங்க. யாருடையாவது கூட்டு சேர்ந்தோ இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியாகவோ தான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. தனி நபராக இருந்து எந்த விதமான ஒரு செயல்களையும் செய்ய மாட்டாங்க. எப்போதுமே அம்மா பிள்ளையாதான் இருப்பாங்க. அதாவது அம்மாக்கு ஒண்ணு அப்படின்னா இவர்கள் அதிகமாக ஒரு துடிப்பவர்களும் அம்மாவை விட்டு பிரியாத ஒரு நபராகவும் தான் இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கு பின்னும் அம்மாவை கூடயே அழைத்து செல்பவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். இவர்கள்னால அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஐயோ நச்சு நச்சுன்னு தொல்லையா இருக்கே இவங்களால அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறுபிள்ளைத்தனமான சில குணாதிசயங்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். 85 வயது வந்த அம்மா கூட அந்த ஆயில்யம் நட்சத்திர குழந்தைகளோட இன்னமும் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா பாசம் அப்படின்றது இவர்களுக்கு கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு கூட்டு சேர்ந்துதான் எல்லாத்தையுமே செய்வாங்க. தொழில் செய்யறதா இருந்தா அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் தான் அதிகப்படியாக விரும்புவாங்க. ஒரு ஒன் மேன் ஷோன்றது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதிகப்படியான ஒரு டிவி சீரியல்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். டிவி சீரியல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு சீரியல்ஸ் தான் நிறைய வரும். அதுல பாத்தீங்கன்னா இவர்கள் தான் அதிகப்படியாக இருப்பாங்க. இந்த புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரங்கள் தான் இருக்கும். அதுல ஆயில்யம் நட்சத்திரம் அதிகப்படியான ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக ஒரு சின்ன சின்ன ஷோ அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும். தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்த நடிப்பு கலைகளில் சிறந்த தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய பேச்சுகளை பேசி பார்க்கறது, அடுத்து மற்றவர்களோட நம்ம என்ன பேசணும், மற்றவர்கள் கிட்ட நம்ம என்ன பேசக்கூடாது, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் இப்படின்றதெல்லாம் தன் கண் முன்னாடி அதாவது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அதை செய்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இவர்களினுடைய சிறு வயது அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். தன்னுடைய கலைத்துறையில சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. நேம் ஃபேம்ன்றது இவர்களுக்கு இளம் வயதிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே பாத்தீங்கன்னா நீ அவனோட அம்மாவா, நீங்க அவர்களுடைய பெற்றோரா, நீங்க அவன் ரொம்ப நல்ல பையனாச்சு, அந்த பொண்ணு நான் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரியாக அந்த இடத்துலயே ஃபேமஸா இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய பேராதான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரம் சிறு வயதிலிருந்தே ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இவர்களினுடைய வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகமாக இருக்கும், இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகமாக இருக்கும், இல்ல பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகமாக இருக்கும். அதிகப்படியாக பண புழக்கங்கள் இந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பேக் அண்ட் ஒர்க் அப்படின்றது இவர்களாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு பின்னாடி முன்னாடி என்ன வேலை நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தூண்களாக நிற்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு மார்க்கெட்டிங்லாம் சரியா வராது. நீங்க மார்க்கெட்டிங் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பிடிக்காத வேலையில தான் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்களுக்கு மார்க்கெட்டிங் வேலையே பிடிக்காது. ஒரு புதிதாக சில ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். தன்னுடைய பெயர்ல தன்னுடைய அதிகாரத்துல சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், நான் இந்த இடத்துல நான் இந்த ப்ராஜெக்ட பண்ணுனேன் அப்படின்ற ஒரு வரலாறு இவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களினுடைய
வரலாறு, இவர்களினுடைய புகழ் பேசக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த இடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இப்போ அட் பிரசன்ட் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்ர திசை, சூரிய திசை, இந்த 2 தசாபுத்தி அதிகமாக போயிட்டு இருக்கும். ஆஃப்டர் 50 இயர்ஸ் கடந்தவர்களுக்கு செவ்வாய் திசை, சந்திர திசை, அதாவது சந்திர திசை, செவ்வாய் திசை அப்படின்ற மாதிரியான தசாபுத்திகள் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த சுக்ர திசையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பருவமா இருக்கும். அதாவது 18 வயசுக்கு 21 வயசுக்கு மேல ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சுக்ர திசை இருக்கும். இந்த சுக்ர திசையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் பாட்டம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு லவ் மேரேஜ், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே கடந்து செல்பவர்களாக தான் இருப்பாங்க. லைஃப்ல எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதற்குண்டான ஒரு தசாபுத்தி தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறோம். இந்த சூரிய திசையில பாத்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு ஸ்திரமான ஒரு லைஃபை அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல சூரிய திசையில இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பெரிய பெரிய பதவிகள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த அரசாங்க உத்தியோகத்திலேயே டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் நீங்க மாறுறதுக்கு உண்டான ஒரு டைம். அதாவது உங்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொறுப்புள்ள ஒரு லைஃபா மாறுறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். இந்த சுக்கிர திசை வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக, கொஞ்சம் பொழுதுபோக்கோட உங்க லைஃப கழிச்சிருப்பீங்க. இந்த சூரிய திசையில இருந்து இந்த ஆயில்யம் நட்சத்திர நண்பர்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்பஸ்தர்களா ஆகிறதுக்கும், பொறுப்புள்ள ஒரு நிர்வாக திறமையுடைய நபர்களாக மாறுவதற்கும், ஒரு பொறுப்புள்ள ஒரு தொழில் அதிபர்களாக மாறுவதற்கும் உண்டான ஒரு அமைப்பா இருக்கும். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சூரிய திசையில இருந்தே நீங்க நல்ல நல்ல ஒரு பொசிஷனை அடையிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். தொழில் செய்றீங்கன்னா அங்க ஒரு தொழில் அதிபர்களாக மாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்றீங்க அப்படின்னா அங்க ஒரு உயர்ந்த பதவிகள், சிஎஃப்ஓ, சிஇஓ, அடுத்து அந்த மாதிரியான உயர்ந்த ஒரு டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும். குடும்பஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப பொறுப்பை ஒரு திறமையுடனும் ஒரு ஸ்மார்ட்டோடனும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சூரிய திசை உங்களுக்கு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சூரிய திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திர திசையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டயத்துல நிறைய இழப்புகள்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு, அதாவது இந்த புதன் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அந்த சந்திர திசையில ரொம்ப பெரிய அளவுக்கு சிக்கல்லையும் மாட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் சந்திரனாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய அந்த பவர் ஆஃப் நாலேஜ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நீங்க வெளியேறக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அந்த செவ்வாய் திசையில உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்றது அதிக அளவு வரக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த செவ்வாய் திசை இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்கும். இது எல்லாமே நம்ம ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள பேசியிருக்கிறோம். இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பேசியிருக்கிறோம். இந்த நட்சத்திர அன்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணுங்க. இல்ல நீங்க அந்த பெருமாளை பிரார்த்தனை தாராளமா பண்ணலாம். பெருமாளை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம அந்த ஜென்ரலான பலன்களா சொல்லியிருக்கிறோம் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இதை விட நிறைய விஷயங்கள்லாம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மேரேஜ் லைஃப், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நம்மளால ஸ்பிளிட் பண்ணி சொல்றதுக்கு டைம் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு. அதை சொல்ல முடியல. நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.